Hi students, good morning. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல class 10 ஓட third prose ஆன empowered women navigating the world ஓட continuation பார்க்க போறோம். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா women crew போன ஷிப் sailboat பற்றி பார்த்தோம். INSV தார்னி பற்றி பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம அங்கே போன crew members கிட்ட எடுத்த இன்டர்வியூ பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கலாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். India's all-women Navy crew who went around the world in 254 days have shared their experiences about their great voyage in an interview. Through their personal experiences, we really come to know their hardships and unpredictable challenges they have faced all through their expeditions. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஆல் இண்டியா நேவி க்ரூ 254 டேஸில் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்றத ஒரு இன்டர்வியூவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போது. ஸோ அவங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து அவங்க எந்த அளவுக்கு சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்றத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இன்டர்வியூ கொஸ்டின் கேட்குறாங்க. யார்கிட்டன்னு பார்த்தீங்கன்னா வர்த்திகா ஜோஷி. ஸோ ஹவு வெல் வேர் யூ அக்வைண்டட் வித் த செயில் போட் பிஃபோர் யூ டுக் அப் த டாஸ்க். ஸோ இந்த டாஸ்க் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு செயில் போட்டில் போன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, எப்படி அதை மேனேஜ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. None of us was acquainted with the sailboat or ocean going boat. None of us had sailed before, nor are women officers allowed entry in combat platforms as yet. At first, it was difficult to take the boat out to the sea from one point to another, but we slowly built upon it through 3 years of training. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராஜெக்ட் முன்னாடி டாஸ்க்கு முன்னாடி அவங்களுக்கு இந்த செயில் போட்டில் போன எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை ஓஷனில் போகிற போட்டோட எக்ஸ்பீரியன்ஸோ கிடையாது. அண்ட் மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா உமன் ஆஃபீஸர்ஸ் அந்த மாதிரி இதில் அலோவ் பண்ணது இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவங்களால ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு அந்த போட்டை மூவ் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் ஒரு 3 years ஆஃப் ட்ரைனிங்க்கு அப்புறம் அது ரொம்ப அவங்களுக்கு ஈஸியாகிடுச்சின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட், can you tell us about the training you had undergone before this expedition? ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்த ட்ரைனிங் பற்றி சொல்ல முடியுமான்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ வர்த்திகா ஜோஷி என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். We started with some theoretical courses on navigation, communication and weather prediction. Classroom courses are different from sailing outside. So we were given hands-on training like how to repair things and how to deal with emergencies when the weather gets rough. If there is a medical emergency and training was needed in tactical aspects as well. ஸோ வர்த்திகா ஜோஷி என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க இந்த மாதிரி போகிறதுக்கு முன்னாடி நேவிகேஷன், கம்யூனிகேஷன், இந்த வெதர் ப்ரெடிக்ஷன்லாம் தியரிட்டிக்கலாக கோர்சஸ் பார்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிளாஸ் ரூமில் நம்ம இந்த மாதிரி பேசுகிறத விட ஆன் ட்ரையல், அதாவது செயிலிங்கில் இருக்கும்போது நடக்கிற திங்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க அந்த மாதிரி ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கும் எடுத்திருக்காங்க. அதாவது திங்ஸ் எப்படி ரிப்பேர் பண்ணணும், எமர்ஜென்சி டைமில் எப்படி நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் வெதர் ரஃப் ஆகுது, இல்லை வெதர் நமக்கு ஃபேவரட்டாக இல்லை அப்படின்னா அந்த மாதிரி டைம் அண்ட் மெடிக்கல் எமர்ஜென்சிஸில் என்ன பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் வேறு சில டெக்னிக்கல் விஷயத்தையும் அவங்க கற்றுக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் ஐஸ்வர்யா கண்டினியூ பண்ணுறாங்க வர்த்திகா ஜோஷியை தொடர்ந்து. We underwent our basic sail training courses in Mumbai at the Indian Naval Watermanship Training Center and at various schools in Southern Naval Base in Kochi. We even sailed on INSV Magadhi to Mauritius and back, and also to Cape Town in December 2016. We were trained for almost 3 years to appear for the voyage. Since the boat was old, it had minor leaks and repairs. Also, we ran out of water and food soon. So the trip was a tutorial for us on how to manage food, water and even electricity during the big voyage. ஸோ ஐஸ்வர்யா என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க பேசிக்காக இருக்க செயில் ட்ரைனிங் கோர்சஸ்லாம் மும்பையில் இருக்க இந்தியன் நேவல் வாட்டர்ஷிப் ட்ரைனிங் சென்டரில் கற்றுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கொச்சியில் இருக்க வேறு ஸ்கூல்ஸ், அதாவது இந்த மாதிரி நேவல் பேஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்குற ஸ்கூல்ஸில் அவங்க ட்ரைனிங் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க INSV மேக்தி, அதான் ஃபஸ்ட்டு செயில் போட் சொல்லி பார்த்தோம் இல்லையா, இண்டிஜியஸ் செயில் போட். ஸோ அந்த போட்டில் மொரிஷியஸ் வரைக்கும் ட்ராவல் பண்ணி ரிட்டர்ன் வந்திருக்காங்க. அதே மாதிரி கேப் டவுன் December 2016 கேப் டவுனும் போயிருக்காங்க. ஸோ இந்த ட்ரைனிங் பீரியட்லாம் இதெல்லாம் அவங்களுக்கு 3 years இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா அந்த INSV மேக்டின்றது கொஞ்சம் ஹோல் ஷிப்புன்றதுனால அதில் கொஞ்சம் லீக்கேஜ் அண்ட் ரிப்பேர்ஸ்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபுட் அண்ட் வாட்டர் சீக்கிரமாக தீந்து போச்சு. ஸோ எப்படி ஃபுட் அண்ட் வாட்டரை நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் அண்ட் ஈவன் எலக்ட்ரிசிட்டி எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத அவங்க இந்த ட்ரைனிங்கில் கற்றுக்கிட்டாங்க. வாட் வாஸ் த செலெக்ஷன் ப்ராசஸ், நெக்ஸ்ட் எப்படி செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அவுட் ஆஃப் த 30 women who had applied, 6 of us were shortlisted based on the little survival skills we showcased. The crew was mentored by Commander Dilip Don,
But after I was told about the flare-ups at sea, I even had second thoughts about joining the team. ஸோ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க 30 உமன்ஸ் வந்து அதுக்கு வந்து ஆக்சுவலாக அப்ளை பண்ணியிருக்காங்க. அதில் இந்த 6 மெம்பர்ஸ் அதை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. எதை வச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட சர்வைவல் ஸ்கில்ஸ். ஸோ அவங்களோட சர்வைவல் ஸ்கில்ஸ், அதாவது வந்து அவங்க வந்து அவங்களுக்கு கொடுத்த டாஸ்கில் அவங்களோட ஸ்கில்ஸ் வந்து காமிச்ச விதத்தினால அந்த 6 பேரை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க யார் வந்து பார்த்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரோட கைடன்ஸில் இவங்க நடந்தாங்கன்னா வந்து கமாண்டர் திலீப் டோண்ட் அப்படின்றவர். ஸோ வந்து இவங்களுக்கு ஆக்சுவலாக ஐஸ்வர்யாவுக்கு வந்து இந்த மாதிரி சீல என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு செகண்ட் ஆப்ஷன் கூட இருந்தது, வெதர் நம்ம ஜாயின் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி. ஸோ நெக்ஸ்ட்டு இன்டர்வியூ கேட்குறாங்க, how did your family members react when you told them about this expedition? Our families did have a hard time, but that was because most of them had never even seen the sea. 4 of us were from the mountains. The first time my parents saw the ocean was when I invited them to visit. But once they saw that we are doing well and looking after ourselves, they were quite supportive. They were apprehensive and supportive too. ஸோ வர்த்திகா ஜோஷி என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட் டைம் வந்து ஃபேமிலிஸ்க்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ஏன்னா யாருமே வந்து சீயை பார்த்ததில்ல. ஸோ செலக்ட் பண்ண 6 பேரில் 4 பேர் வந்து மவுண்டைன் ஹில்லி ரீஜியன்ஸ்லேருந்து வரவங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா வர்த்திகா ஜோஷின்றவங்களோட பேரண்ட்ஸே வந்து ஃபஸ்ட் டைம் இவங்க போகும்போது அவங்க கூட்டிகிட்டு வந்ததுனால தான் அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஓஷனையே பார்த்துருக்காங்க. ஸோ ஆஃப்டர் இந்த ட்ரைனிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க பண்ணுறதை பார்த்ததுன்னே அவங்களுக்கு ஒரு தைரியம் வந்துருச்சு, அவங்க வந்து சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து நெக்ஸ்ட் இன்டர்வியூ என்ன கேட்குறாங்க, வாட் வேர் யோர் எய்ம்ஸ் அண்ட் ஹவு டிட் யூ ஒர்க் டு அச்சீவ் தெம்? ஸோ இன்டர்வியூ என்ன கேட்குறாங்கன்னா, உங்களோட எய்ம், உங்களோட நோக்கம் என்ன, நீங்கள் அதை எப்படி வந்து அச்சீவ் பண்ண போகிறீங்கன்னு கேட்குறாங்க. வர்த்திகா ஜோஷி சொல்கிறாங்க, ஐ வாண்டட் டு மேக் ஷுர் தட் ஐ கம்ப்ளீட் திஸ் ஜர்னி வித் அல்டிமேட் ஆனஸ்டி. I didn't set out for a destination. It was a journey that mattered to me the most. So my contention was to make sure that we go by the rules of circumnavigation, which say that you don't have to use any auxiliary means of propulsion and you don't have to take anybody else's assistance. I grasped that completely. ஸோ வர்த்திகா ஜோஷி என்ன சொல்கிறாங்க, எனக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த ஜேர்னியை நான் வந்து அல்டிமேட் ஆனஸ்டி, என் மனசுக்கு உண்மையாக நான் வந்து இதை முடிக்கணுன்றது மட்டும்தான் இருந்தது. நான் எந்த டெஸ்டினியும் வைக்கல, ஏன்னா எனக்கு இந்த ஜெர்னி வந்து ரொம்ப வந்து முக்கியமாக தெரிஞ்சுது. ஸோ என்னோட திருப்திக்காக நான் வந்து நேவிகேஷன் ரூல்ஸ் படி ஃபார்ம் பண்ணி எந்த ஒரு இதுலேயும் பின்வாங்காமல் இதை முடிக்கணும், அடுத்தவங்க துணையை எதிர்பார்க்காம நான் தனியாக இருந்து முடிக்கணும், என்னோட சேலஞ்சஸை நான் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான் இருந்தது. அதை நான் கரெக்டாக பண்ண நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இன்டர்வியூ என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நேம் தட் ஒன் குவாலிட்டி ஆஃப் யோர்ஸ் தட் எனேபிள் யூ டு கம்ப்ளீட் திஸ் எக்ஸ்பிடிஷன் சக்ஸஸ்ஃபுல்லி. அதாவது உங்ககிட்ட எந்த ஒரு குவாலிட்டி வந்து இந்த ஒரு விஷயத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு வர்த்திகா ஜோஷி என்ன சொல்கிறாங்கன்னா, whenever the winds dropped, it wouldn't have taken me even a fraction of a second to switch on the engine and say, let's go 1 mile ahead. But inside of me, something poked me and said that you have to be honest with yourself and this expedition has to be done with honesty. I am glad that we are able to finish it successfully without the use of the engine at all. ஸோ பார்த்திங்கன்னா வந்து வர்த்திகா ஜோஷிக்கு வந்து வின்ஸ் எப்பப்போ வந்து கம்மியாச்சோ அப்போ அவங்களுக்கு ஒரு தாட் வந்தது, அதாவது நம்ம என்ஜின், ஏன்னா இது வந்து செயில் போட், ஸோ என்ஜின்றது வந்து எமர்ஜென்சி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது இல்லையா. ஸோ வந்து என்ஜின் ஆன் பண்ணி இன்னும் ஒரு மைல் வந்து சீக்கிரம் போயிடலாம், ஏன்னா வின்ஸ் ட்ராப்பாக இருக்கும்போது உங்களுக்கு போகிறது வந்து ஈஸியாக இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ தான் அவங்களோட இன்னர் கான்ஷியஸ் சொல்லிச்சு வி ஹாவ் டு மேக் இட் ஆனஸ்டி. ஸோ ஆனஸ்டின்ற ஒரு விஷயம் என்னை வந்து அதை பண்ண விடாமல் தவிர்த்துச்சு. ஸோ வந்து எனக்கு ஒரே சந்தோஷம் என்னென்னா, இந்த ஜர்னியை என்ஜினே ஆன் பண்ணாமல் எங்களால் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சுது. ஸோ ஆனஸ்டின்ற ஒரு குவாலிட்டி தான் என்னை வந்து இதுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இன்டர்வியூ என்ன கொஸ்டின் கேட்டாங்க, அதுக்கு வர்த்திகா ஜோஷி என்ன ஆன்சர் பண்ணாங்கன்றதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.